சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் தமிழ்ல பேசுறதுக்கு தகுதியான மெஷின் லேர்னிங் மாடல் இல்ல. இந்த மாதிரி விஷயங்களுக்கு மனுஷன் உதவி வேணும். அவனை பொய் சொன்னதற்காக கடுப்பா கடிஞ்சாட்டினா. அவளுக்கு அந்த ஆவணப்படம் எவ்வளவு முக்கியமோ அவனுக்கு அந்த அளவுக்கு முக்கியம்னு அவளுக்கு தெரியும். பார்க்குவுக்கு நீதான் கடைசி நம்பிக்கைன்னு கத்திட்டு ஒரு கவரை அவன் கையில கொடுத்தாச்சு. அந்த கவரோட உள்ளடக்கம் செங்குவை ஒரு காலத்துக்கு கூட்டிட்டு போச்சு. ஜின் ஒருத்தன் மட்டும்தான் அந்த மீன் மனுஷனை பார்த்திருந்தான். அப்போ சாஞ்சுவான் முதன்முதலாவது டான்செக்குக்கு வேலைக்கு போனப்போ நான் மக்களோட குரலா இருப்பேன், சமூகத்துல நடக்கிற அநியாயங்களை வெளிச்சம் போடுவேன் அளவுலேசா உளறியே சொல்லி வேலை வாங்கிட்டான். வேலையை உறுதி செய்ய டான்செக் சாங்வான் கிட்ட அப்போ புதுசா வந்திருந்த மீன் மனுஷன் கதையோட உண்மைத்தன்மையை சரிபார்க்க சொன்னான். சாங்வான் உடனே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்க வற்புறுத்தி பார்க்குவும் நானும் ஒரு தடவைதான் சந்திச்சோம். அவன் என்கிட்ட உதவி கேட்டப்போ காசுக்கு விலை கொடுத்து அவன் இருக்கிற இடத்தை கான்மி மருத்துவமனைக்கு சொல்லிட்டேன் உண்மையை சொல்ல வைச்சான். அதுக்கப்புறம் கான்மி மருத்துவமனை பொதுமக்கள் எதிர்ப்பு வரும்னு பயந்து பார்க்குவை அடைச்சு வச்சிருக்கு. இதையெல்லாம் நிரூபிக்க ஜின் கான்மி மருத்துவமனை ஹெட் குவார்ட்டர்ஸ்ல சீறி குதிச்சு போய். அடேங்கப்பா, உணவு டெலிவரி பையன் வேஷம் போட்டு கட்டிடத்துல இருக்கிற எல்லா ஃபயர் அலாரத்தையும் அடிச்சு புள்ளங்க எல்லாரையும் வெளியே ஓட வச்சாங்க. சபாஷ். அப்புறம் சமூக வலைத்தளத்துல மீன் ஆளு கூட லைவ் வந்தாங்க. அதனால கண்மி மருந்து நிறுவனம் கொதிச்சு போச்சு. சங்கோன் ஏபிஎஸ் நிறுவனத்துல ரிப்போர்ட்டரா வேலை கிடைச்சிடுச்சு. டொங்சிக் அவன்கிட்ட மீன் ஆளு கதையில தொடர்ந்து விசாரிக்க சொன்னான். அவன் அந்த மீன் ஆள பேட்டி கண்டான். அவன் சொன்னான், வேலை இல்லாம காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருந்ததாலதான் அந்த மருந்து சோதனையில சேர்ந்தேன்னு. அப்புறம் அந்த மீன் ஆளோட அப்பா அந்த பேட்டிக்கு வந்து அவன் மகனை பொழந்து விட்டான். அவன் இப்படி ஆகிட்டதுக்குன்னு கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. ஜின் சியோம்வான் அவனை சமாதானப்படுத்தி பேட்டியை தொடர சொன்னாங்க. பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்மி மருந்து நிறுவனமும் டாக்டர் பூவும் பார்க்கூவிடம் பொது மன்னிப்பு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மருந்து சோதனை ரிசல்ட் எல்லாத்தையும் பொதுவா சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ரூனா சால்மன் மீன்ல இருந்து நியூக்ளியஸை எடுத்திருக்காங்கன்னு தெரிய வந்தது. அற்புதம். ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி ஒரு சுய பெருக்கம் செய்யும் புரதத்தை உருவாக்கினாங்க. இந்த புரதம் எல்லையற்ற சக்தியை தருதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கேன்சர் செல்களோட வளர்ச்சியையும் நிறுத்திடுதுன்னு சோதனைகள் காமிச்சிருக்கு. உலகப்பசி கேன்சர் எல்லாத்தையும் ஒரேட்டியா தீர்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. கானா டாக்டர் பூ உடைய பெயர் ஒரே இரவில் உலக பிரசித்தி அடைஞ்சது. ஆனா அவர் மீடியாவை சந்திக்கவே சம்மதிக்கல, இன்டர்வியூ கூட கொடுக்கல. அப்புறம் சாங்ஜுவான்னு ஒருத்தர் ஜின்னு ஒருத்தரை வைச்சு டாக்டர் பூ வை அவரோட வீட்டு கார் பார்க்கிங்ல கிடப்பு பிடிச்சு கேள்விகள் கேட்க முயற்சி பண்ணாரு. ஆனா டாக்டர் பூ அவர்களை சாமர்த்தியமா ஏமாத்தி தப்பிச்சிட்டாரு. ஆனா அந்த மீனவன் இளைஞர்களோட வழிநடத்தியாக மாறிட்டான். குடும்பப்பாடு சமுதாய அழுத்தம் எல்லாத்தாலும் கஷ்டப்பட்டு வேலை பண்ண போன ஒரு இளைஞனா அவனை அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. மனித உரிமை போராட்டத்துல பெயர் போட்ட வக்கீல் கிம் டேகன் அந்த மீனவனுக்கு சட்டப்போர் புரிய முன்வந்தாரு. சரி, நீதிமன்ற தீர்ப்பு நாள். கொந்தளிப்பு கொந்தளிப்பு. கண்ணாடி மருத்துவமனைக்கு 9 மாசம் தடை. டாக்டர் பூ 4 வருஷம் சிறை. ஆனா போர் முடியல. கண்ணாடி மருத்துவமனை மேல்முறையீடு பண்ண போறாங்க. அடடா, இப்படி ஒரு டிராமா. மீன் ஆளுங்க அப்பா கவலை. அவரு மகன் முழு மீனா மாறுறது வேகமாச்சு. கொரியாவுல சிறந்த டாக்டர்களை காட்டினாங்க. யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியா ஜின் சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்பா சம்மதம் இல்ல. ஆனா ஜின் கெஞ்சுறாங்க. இது கடைசி வாய்ப்புன்னு சொல்லி பிசாசு ஓட்டுறதுக்கு முயற்சி. பாஸ்டர் அடிச்சாரு, பலன் இல்ல. பாஸ்டர் சட்டைய கழட்டி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அப்பா கோபப்பட்டாரு, அவரை அடிச்சுட்டாரு. வீட்டுக்கு வர்றா வழியில ஜின் கூட சண்டை. அவரு மகனை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினாருன்னு ஜின் அவனைத்தான் முழுக்க முழுக்க குறை சொல்றாங்க. பாருக்கு வேலை வாங்கி தரணும்னு பயங்கர அழுத்தம் கொடுத்தது அவன்தான். கடுப்பான மீனவன் அப்பா ஜின்காரை காரிலிருந்து இழுத்து இறக்கி பாரு கூட இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன நோக்கம்னு கேக்குறாரு. அவள் பாரு அவளோட பாய்ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்றா. வாங்க பப்ளிசிட்டி புகழ்னு அவள் அவங்க கூட இருக்கிறாளான்னு சத்தமா கேக்குறாரு. ஜின் இறுதியா பாருவை நேசிக்கிறேன்னு சொல்றா. அவன் கூட போக சொல்றா. ஆனா பாரு அப்பா அல்டிமேட்டம் கொடுக்கறாரு. பாரு அவளையும் இல்லன்னா அவனையும் தெரிஞ்சுக்கணும்னு. ஜின் பாருவை கெஞ்சி கேக்குறா. ஆனா பாரு அப்பாவை தெரிஞ்சுக்கிறான். டாக்டர் அபுவுக்கு சாதகமா சூழ்நிலை மாறுது. மீடியா அவங்க பக்கம் நின்னு அவரு வேலையோட முக்கியத்துவத்தை சொல்றாங்க. குஸ் சப்போர்ட்டர்ஸை எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. டாக்டர் அபு அவரு மாதிரியான நியூஸ் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சு கொரிய மக்கள்ல தேசிய உணர்வை தூண்டிவிடுறாரு. வீட்ல இருக்கிற பார்வையாளர்கள் கிட்ட சயின்டிஸ்ட்ஸ் அமெரிக்கா, ரஷ், இஸ்ரேல், ஜப்பான்னு எல்லா நாட்டுக்காரங்களும் இதே மாதிரி ஆராய்ச்சியில ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. கொரியாவோட கனேமி மெடிக்கல் சட்ட பிரச்சனையில மாட்டி தடுமாறிட்டு இருக்கு. அதுக்குள்ள பாருங்க, அந்த கனேமி மெடிக்கல் பார்க் கேரக்டரையே நாட்டோட டிவில கொலை செஞ்சிடுச்சு.
கிறுகிறுன்னு ஒரு வீடியோ காட்டி கிளினிக்கல் டிரையல் நேரத்துல நர்ஸ் முன்னாடி பாரு செஞ்ச காரியத்தையே காமிச்சு நம்மள ஏமாத்த முயற்சி பண்றாங்க. அந்த நர்ஸையும் பணம் கொடுத்து டிவில அழ வச்சு பாரு அவங்க மேல பாலியல் தாக்குதல் பண்ணான்னு சொல்ல வைக்கிறாங்க. கனேமி கம்பெனியோட வக்கீல் பாரு கான்ட்ராக்ட் மீறி செக்ஸ் பண்ணான்னு சொல்லி கம்பெனிக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்றான். இதனால பாருக்கு இருந்த சப்போர்ட் எல்லாம் ஒரே இரவுல போச்சு. மக்கள் எல்லாரும் பாருக்கு எதிரா மாறிட்டாங்க. அதுக்கு மேல சவுத் கொரியாவுல பெரிய பார்மா கம்பெனியான அகுவாங் கனேமி மெடிக்கல்ல மெர்ஜர் பேச்சுவார்த்தை பண்றாங்கன்னு பாருக்கு தெரிய வரும். பாரு எப்பவும் தான் குற்றமில்லன்னு சொல்றான். ஆனா அப்பீல் கோர்ட் கனேமி மெடிக்கல்ல குற்றமில்லன்னு சொல்லிடுச்சு. டாக்டர் பெப் சோதனை தொடர்ந்து பண்ணட்டும்னு விட்டுட்டாங்க. ஐயோ, பொதுமக்கள் அவரை வெறுத்து அவரோட பொம்மையை எரிச்சு பிடிச்சாங்க. அத பார்க்க முடியாம பார்க் ஓடிட்டான். அவன் குறு சொன்னாலும் கேட்கல. சான்வான் மீன்வீரன் கதையில ஒருத்தனை தேடிட்டு இருந்தான். அவன் அப்பா கூட பார்க்கூவை தேடிட்டு இருந்தான். ஒரு நாள் சான்வான் வீட்டுக்கு நுழைஞ்சாங்க. கதவு உடைஞ்சு கிடக்கு. ரத்தத்தின் சாரல். குளியலறையில பார்க்கூ காயமடைஞ்சு குளிர்ச்சியா உட்கார்ந்திருக்கான். மிடில் ஸ்கூல் பசங்க அடிச்சு போட்டாங்கன்னு சொல்றான். சான்வான் அவனுக்கு மருந்து போட்டான். இருவரும் வாழ்க்கையில என்ன ஆகணும்னு பேசிக்கிட்டாங்க. சான்வான் நீதி சரியில்லைன்னா ரெப்போர்ட் பண்ண ரிப்போர்ட்டரா ஆகணும்னு சொன்னான். ஆனா சரியா பண்ண முடியலன்னு சொல்றான். நெஞ்சை உருக வைக்கிற சந்திப்பு. சான்வான் படுக்கை போட்டான். ஆனா பார்க்கூ குளியலறையிலேயே படுத்து உறங்கினான். அடுத்த நாள் சான்வான் அட்வொகேட்கும் சந்திக்க போனான். ஆனா டாக்டர் பெப் கூடையும் கன்மி மெடிக்கல் கூடையும் சீக்ரெட் டீல் பண்றத கண்டுபிடிச்சான். சான்வான் வீட்டுக்கு திரும்பினான். பார்க்கூ அங்கே இருந்தான். உச்சியிலிருந்து தொங்கிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. அப்படியே பதட்டமா ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போறாங்க. ஐயோ, அப்பா கூட வந்தாச்சு. சரியாயிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் கிம் ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு. சன்வோன் அவரை கிள்ளி விட்டாரு. டாக்டர் பூ கூட செட்டப் பண்ணி இருக்கான்னு கேட்டாச்சு. அட போங்கடா, கிம் சரியா சொல்லிட்டாரு. பார்க்கு அப்பா கிட்ட சொல்றாரு அவங்க பையன் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் கேசுல ஜெயிக்க முடியாதுன்னு. அப்புறம் காமியோட அள்ளி வீசுற உதவிய பத்தி சொல்றாரு. அப்பா சம்மதிச்சுட்டாரு. சன்வோன் அலற ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா பார்க்க சொல்றாரு அவருக்கு கோர்ட் விசாரணையெல்லாம் பேர் வச்சுக்க முடியலன்னு. விட்டுடுங்கன்னு சொல்றாரு. இடையில் ஜின் அரசு வேலைக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாள் பார்க்கு ஜினை சந்திக்க வந்தாரு. கடைசியா சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டு கண்டி மெடிக்கல் கிட்ட வாங்கின பணத்தை ஒரு பகுதியை கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் பார்க்கு கண்டி மெடிக்கலுக்கு ரீசர்ச் சிகிச்சைக்குன்னு சரண்டர் பண்ணிட்டாரு. சில மாசம் போச்சு. அப்புறம் கூவோட கிறுக்கணத்தனமான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவன் இறப்புலதான் சான்வோன் கூவோட உண்மையான முகத்தையே முதல் தடவையா பார்த்தான். கடல்ல அவன் சாம்பலை தூவுறதுல அவன் அப்பாவும் ஜினும் சேர்ந்தாங்க. டாக்டர் பூ ஓட வேலையை உபயோகிச்சு கோடிக்கணக்கா காசு சம்பாதிச்ச கோன்மி மருத்துவமனை அவனை ஒதுக்கி தள்ளிச்சு. அட்வொகேட் கிம் உதவியோட டாக்டர் பூ ஏமாளின்னு உலகத்துக்கு கோன்மி மருத்துவமனை வெளியிட்டது. பார்க்கூ வை நல்லா ஆக்க முடியும்னு மறைச்சிட்டானாம். இந்த வெளிப்பாடுக்கு அப்புறம் டாக்டர் பூ சிறையில 7 வருஷம். ஒரு நாள்லயே டாக்டர் பூ தலைகீழா போயிட்டாரு. கிம் ஹீரோ ஆயிட்டாரு. அட்வொகேட் வேலையை விட்டுட்டு அவரு கெட்ட ராஜகாரியக்காரனா மாறிட்டாரு. அதே சமயம் பார்க்கூ போட அப்பா நாட்டுக்கு சேவை பண்றாரு ரிட்டையர்மெண்ட்ல. ஜின் ஒரு நல்ல அரசு அலுவலராயிட்டாங்க. அவங்களுக்கு வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நேரம் போறதுக்கு போறது. சேங்வான் ஒரு நாள் முழுசும் வேலை செய்யற ரிப்போர்ட்டரா ஆனாரு. ஆனா உண்மையிலேயே ரிப்போர்ட்டர் வேலையில சரியா பொருந்தி போகல. அப்புறம் என்ன பண்ணாருன்னா அவருக்கு வழிகாட்டியா இருந்தவரு கூட ஏபிஎஸ்ல கலாச்சாரத்துறைக்கு போயிட்டாரு. அங்கேயே கடல் பிராணிகளோட டாக்குமெண்டரி படம் எடுத்து எடிட் பண்ணி நேரத்தை கழிச்சிட்டாரு. அப்புறம் கதை திடீர்னு இப்போக்கு வரும். ஜின்ன கொடுத்த படத்தை பாருங்க. அதுதான் பார்க்கூ போட சாம்பலை கடல்ல கொட்டிட்டு வந்த நாள். சேங்வான் டாக்டர் பூ வை சிறையில சந்திச்சாரு. அந்த சந்திப்புல அவரு பார்க்கூ வை கடற்கரையில தொலைவுல பார்த்ததா சொல்றாரு. பார்க்கூ போட அப்பாவை கடற்கரைக்கு கூட்டிட்டு போன அன்னிக்கு. உண்மையை சொல்லுன்னு சேங்வான் கேக்குறாரு. டாக்டர் பூ என்ன சொல்றாருன்னா கிம் சொல்றதுக்கு நிறைய நாளுக்கு முன்னாடியே பார்க்கூ வை மனுஷனா மாத்த ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. ஆனா பார்க்கூ அதை ஏத்துக்கல. தன்னோட தப்புக்களுக்கு வேண்டி கடல்ல மீனா வாழ்ந்து தீர்ந்து போகணும்னு அவரு ஆசைப்பட்டிருக்காருன்னு டாக்டர் பூ சொல்றாரு. உலகத்திற்கே ரகசியமா வச்சு பாருக்கு கடலுக்கு திரும்ப அனுமதிச்சாங்க டாக்டர் பூ. அது மட்டுமா இல்ல, பாரு ஒரு வேண்டுகோளையும் வச்சிருந்தான். சான்வான் உண்மையை தேடி வந்தா அவன்கிட்ட உண்மையை சொல்ல சொன்னான். உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் உண்மையான பத்திரிகையாளனோட வேலைன்னு அவன் நம்பினான். அடடா, சான்வான் ஆபீஸுக்கு திரும்பினான்னா ஜின் ஒரு வீடியோ டேப் கொண்டு வந்திருந்தான். டேப்பில ஜின் ஸ்கூபா டைவிங் பண்றதையும் பாரு பின்னாடி ஒளிஞ்சு இருக்கிறதையும் பார்த்தான் சான்வான். கடல்ல பாரு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவனுக்குள்ள ஒரு அற்புதமான சந்தோஷம். அப்போ அவன் பாசு என்ன பண்றான்னு பார்க்க வந்தான். பாருவோட கதையை உலகுக்கு சொல்ல போறேன்னு சொன்னா வேலையை போட்டாலும் சரின்னு சான்வான் சொன்னான். டான்சிக் நம்ப முடியாம பார்த்துட்டு இருந்தான். கனவுல தான் இருக்கான்னு சான்வான் வெளியில போனான். இன்னும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.